திமுக வந்து சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுதுன்னு சொன்னாங்கல்ல. அதுல நம்ம திமுக ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்ல தெரிஞ்ச நண்பர். ஹார்ட்கோர் திமுக தான். அவர் வந்து என்ன சொன்னாரு, "இல்ல பிரதர், திமுக தோத்ததுல எங்களுக்கு மாபெரும் சந்தோஷம் தான். அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. ஒரே ஒரு வருத்தம், தலைவர் வந்து தோத்துட்டாரு அப்படின்றத தவிர மத்தபடி எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. இல்லைன்னா நாங்க வெடி வச்சு கொண்டாடுற அளவுக்கு தான் வந்து மனநிலையில தான் இருந்தோம். என்ன ஏன் இவ்வளவு வந்துன்னா இல்ல ஒரு மரியாதையே கிடையாது. நம்ம ஒரு வணக்கம் வச்சோம்னா அந்த வணக்கத்துக்கு ஒரு திருப்பி வணக்கம் கூட வைக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவா மாறிட்டாங்க. நம்மளும் தொண்டன் தான், அவங்களும் தொண்டன் தான். அந்த இந்த தொண்டர்களுக்கு அவர் ஒரு தலைவனா இருக்காரு, ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு, ஒரு அமைச்சரா இருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வணக்கம் வச்சா நம்ம திரும்பி கூட பாக்குறது கிடையாது. 5 மாவட்டத்துக்கு ஒரு 5 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு போடும்போது எப்படி அவங்களால பார்க்க முடியும்? ரெண்டாவது ரொம்ப ஓவர் திமிராயிடுது. ஒரு மதிக்கிறது கிடையாது, ஒரு ஆப்ளிகேஷன் வச்சா செய்யறது கிடையாது. ரொம்ப பேசிக்கான விஷயம், வணக்கம் வச்சா வணக்கம் கூட வைக்கிறது கிடையாது, நம்ம கிட்ட பேசுறது கூட கிடையாது. அப்ப கட்சி எப்படி வளரும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னாரு. விஜய் வந்ததுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. எங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு விஜய் தான் வருவாரு அப்படின்றது. தலைவர் தோத்ததை தவிர வேற எதுவும் பெரிய வருத்தம்லாம் கிடையாது. இதனால இப்ப மறுபடியும் ஷஃபிள் பண்ணாதான் இந்த திமுகன்ற அந்த கட்சி வந்து மறுபடியும் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அவர் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க ஓட்டு கேட்கறேன், ஒண்ணுமே பண்ணல, ரோட்ல போனாரு, கைய காட்டினாரு, பிளைன் கிஸ் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்து முடிச்சு உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்ல அந்த ஹார்ட்டை அப்படி பறிச்சு அப்படி தூக்கி போட்டதுல எத்தனை லட்சம் ஓட்டு விழுந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியலங்க. கண்டே முடிக்க முடியலங்க. என்னங்க ஹார்ட்டை பிரிச்சு தூக்கி போட்டதுலயே இவ்வளவு ஓட்டு வந்துருக்கு எங்களால கணிக்க முடியலன்னு அவர் வந்து குழம்பி தள்ளிட்டாரு. ஆனா சந்தோஷம். திமுக தோத்ததுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 10 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா விஜய் 118 இன்னும் கீழே திமுக போயிருந்ததுன்னா இன்னும் வந்து அடிமட்ட அளவுக்கு இறங்கி அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்திருக்கும். இந்த தோல்வின்றது எங்களுக்கு தேவையான ஒரு, இந்த கட்சிக்கு தேவையான தோல்விதான் அப்படின்றத அவர் சொல்லிட்டு போனார். அவர் வந்து ஒரு ஹார்ட்கோர் டிஎம்கே நண்பர், ஆனா நல்லவர், நல்ல மனிதர். அதான் சொல்றேன், பல மக்களோட வந்து இன்னொன்னு சொன்னாரு, நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம் திமுக காரங்களாம் ஓட்டு பண்ணல, திமுக காரங்களும் சேர்ந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு தான் பாக்குறவங்க, நம்ம இளைஞர் அணியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போதே தெரியுது, இளைஞர் அணியில இருக்கிற அத்தனை பேரும் விஜய் ஃபேனா இருக்கான். அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், விசில் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், போய் என்னன்னு கேட்பீங்க, இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் இதுக்குள்ளார இருக்கான், வேற வழி இல்லாம, ஆனா ஓட்ட போய் அங்க போய் போட்டு வந்துட்டான், விசிலுக்கு போட்டு வந்துட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை நம்ம வந்து எங்கேயோ தப்பு பண்ணிடுச்சு, திமுகன்றது ஒட்டுமொத்தமா தப்பு பண்ணிடுச்சு. அப்போ இதெல்லாம் அது மட்டும் கிடையாது, விஜய் கணிக்க தவறுனது ஒண்ணுனாலும் இந்த மாதிரியான அணுகுமுறை, ஒரு பண்ணையார்த்தனமான அணுகுமுறை, நாங்க தான் சென்னைனாலே நாங்க தான், திருச்சினாலே நாங்க தான், சேலம்னாலே நாங்க தான், திருவண்ணாமலைனாலே நாங்க தான் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள வர வேண்டிய டைம் இது. நான் 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு இந்த கட்சிக்குள்ள இருந்து, நான் இன்னமும் அங்கேயே தான் இருக்கேன். அடுத்த கட்டத்துக்கே நான் வந்து இன்னும் போகலன்னு போது அப்ப நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்? அப்ப இவங்க எல்லாம் பிடிச்ச இடத்துல வெளியே இருப்பாங்க, நம்ம வந்து நகரவே முடியாதா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒரு கேள்விலாம் நியாயமான கேள்வி. சோ திமுகவுக்கு நாங்களே சொல்றோம், இதெல்லாம் தான் உங்களுடைய பிரச்சனை அப்படின்றத ஒரு திமுக காரர் என்கிட்ட பகிர்ந்தார். பேர்லாம் சொல்ல முடியாது, சொல்றேன். அவர் என்னோட ஃப்ரெண்டு.